பார்த்து ஒரு நாள் இரவில் நான் கொண்டு அழுதேன். ஏண்டா பொருந்தோம் நினைச்சேன், தனியா ஒரு பிடி நசத்துன்னு பார்த்தேன். தெளிவாச்சு உன்னை நெருப்பாச்சு, கேட்காத கேள்விக்கு எல்லாம் மது தேடி பார்க்க இலையதான் திறக்காத கதை. சொல்வாயா என் வசமும் கரம் தாராயா கண்ணம்மா கண்ணம்மா சொல்வாயா என் வசமும் கரம் தாராயா கொஞ்சம் போட்டோம் சார், கேட்டுக்கலாம் சார். ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா மேம்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுடலாம். மேம், மணி சார் படத்தில் வந்து அட்மாஸ்பியரில் கமிட் பண்ணுறதுக்கு இன்னும் போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவ் டஸ் இட் ஃபீல் டு பி பார்ட் ஆஃப்? அண்ட் எனக்கு என்னோட ட்ரீமே வந்து மணி சாரோட படத்தில் நடிக்கணும்னு தான். ஃபர்ஸ்ட் டைம் இட் ஹேப்பன் இன் செக்கச்சிவந்த வானம். எனக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் நான் வந்து மணி சார் படத்தில் ரெடியாக நடிக்கிறதுக்கு ரொம்ப 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 ஆர்வமாக இருந்தேன். ஸோ ஐ திங்க் சிசிவி வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் மணி சார். அண்ட் இந்த படம் வந்து தனா எனக்கு கதை சொன்னார். சொல்லிவிட்டு ஆக்சுவலாக நான் இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபுவோட சிஸ்டராக நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் சிஸ்டர் கேரக்டர் கமிட் பண்ணேன். நிறைய பேர் ஏன் நீங்கள் நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்புறம் மறுபடியும் இது பண்ணீங்கன்னு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சைன் பண்ண படம். ஸோ அண்ட் நீங்கள் இந்த படம் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டராக இருக்கும். அண்ட் மணி சார் எனக்கு வந்து இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு தானா கிட்ட சொல்லும்போது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு கெட் யூ ஆன் போர்ட் ஃபார் வானம் கொட்டம் அப்படின்னாரு. ஆக்சுவலி ஐ எம் வெரி 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 ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் அண்டர் மெட்ராஸ் டாக்கீஸ் மணி சாரோட இது. ஸோ மணி சார் எப்போது கூப்பிட்டாலுமே ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் சின்ன எங்கேயாவது அட்மாஸ்ஃபியராக நடிக்கிறது கூட நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்கன்னு. எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மணி சார். தேங்க்யூ. திஸ் இஸ் ரியலி பிக் ஃபார் மீ. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. You've always been a great support and I hope I did
கொஞ்சமாவது அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சின்ன வயசில் டெஃபினட்டாக அக்னி நட்சத்திரம் பார்த்துருப்பீங்க. ஸோ தேர் இஸ் அ ஹிஸ்ட்ரி பிஹைண்ட். இப்போ திரும்ப ஒரு எமோஷனல் கனெக்ட் மெட்ராஸ் டாக்கீஸ்க்காக நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸ் இன் திஸ் மூவி. தங்கச்சி பற்றி சொல்லுங்கள், படத்தை பற்றி சொல்லுங்கள். தனா சார். எல்லாருக்கும் வணக்கம். நிச்சயம் அவங்க சொன்ன மாதிரி தான். ரொம்ப சந்தோஷம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். அக்னி நட்சத்திரம் நீங்களே சொல்லிட்டீங்க. சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச படம். மணி சார்னா எல்லாருக்கும் பிடிச்ச டைரக்டர். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மெட்ராஸ் டாக்கீஸோட அசோசியேட் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே இருந்துச்சு. அதுவும் இந்த இண்டஸ்ட்ரியோட என்ட்ரு ஆனோடனே நிச்சயம் சாரோட ஒர்க் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. அது தனா மூலமாக நிச்சயம். நான் தனான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தினேஷ் சார் துப்பாக்கி மனைங்கிற ஒரு படத்துக்கு அவர் தான் டைரக்டர். அவரும் மணி சாரோட ஸ்டூடெண்ட். அவர் மூலமாக தான் தனாவை மீட் பண்ணேன். அண்ட் தனா சொன்ன ஸ்கிரிப்ட், அது ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு கிளாரிட்டி, ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சு. ஒரு டைரக்டர்கிட்டேருந்து இருக்கிற ஒரு தேடின ஒரு விஷயம் அங்கே இருந்துச்சு. ஸோ அவரும் அவர்கிட்டையும் தேங்க்ஸ். அவர் மூலமாக மெட்ராஸ் டாக்கீஸ். ஸோ இட்ஸ் an honor to be associated with மெட்ராஸ் டாக்கீஸ். ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் சுஹாசினி மேம், தேங்க்யூ. ஐ திங்க் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல கம்பெனி வச்சுருக்கீங்க. அது உள்ளார இருக்கிற ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தரோட ஐ திங்க் கமிட்மெண்ட், அது பார்க்க போதே நம்மளும் இன்னும் பெட்டராக பண்ணணும், நம்மளும் அங்கே வந்து இன்னும் ஜாஸ்தி வேலை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அது எப்போவுமே இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். அண்ட் ஐ திங்க் ஐ see it first here. So very honored to be part of this. Thank you. நன்றி நன்றி. இந்த தாடியை நீங்கள் ஏன் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் இப்போ கேட்க மாட்டேன், அது வேறு விழாவில் சந்திப்போம். அண்ட் மரோனா திரும்ப தமிழுக்கு வந்ததுக்கு நன்றி. வைரஸில் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்டு சான்ஸ், ஒவ்வொரு முறையும் ஒரு படத்தில் சான்ஸ் கிடைக்கிறதுன்றது அது சரியான வார்த்தைலாம் நினைக்கிறோம். ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம எல்லாருமே நோக்கி பயணிக்கிறோம். அப்படி தனா சார் உங்களை கூப்பிட்டு இந்த கதையை பற்றி சொல்லும் பொழுது, அண்ட் மல்டி ஸ்டாரர்ஸ் தமிழ் சினிமாவில் ஒரு சில நிறுவனங்களால் மட்டும்தான் புல் ஆஃப் பண்ண முடியும். ஸோ ஹவ் இஸ் இட் டு பி பார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் லைக் மானம் கொட்டட்டும்? எல்லாருக்கும் வணக்கம். I think I don't have the best words to describe how I'm feeling right now. I'm very proud and very happy. ரொம்ப ரொம்ப நன்றி மணி சார், தனா, ஷரத் சார், ராதிகா மேம், Vikram, Aishu, everybody whom I shared space with on screen. Thank you so much. I really hope that I've done justice to my part. That's all I can say. And I had a great experience with them. Thank you so much. ரொம்ப மினிமலிஸ்டிக்காக பேசினதுக்கு நன்றி. ஐஸ்வர்யா மேம், இந்த ஆல்பமில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் எது? எனக்கு எல்லா பாடலுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் சித்தோட வாய்ஸ்க்கு வந்து நான் பெரிய ஃபேனாக இருந்தேன். இப்போது அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் எல்லா பாட்டுமே அவர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இப்போ கூட இந்த சாங்கே நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஈஸி கம் ஈஸி கோ அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த மாதிரி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது அது ஃபஸ்ட்டு கேட்கும்போது இது பாட்டு மாதிரி இருக்குது. அப்புறம் அவர் பாடி ஒரு மாதிரி இருக்குது. பட் அது ரொம்ப ஒரு அடிக்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதுதான். ஒரு தயாரிப்பு நிறுவனமாக மெட்ராஸ் டாக்கீஸில் தேவா சார் கம்போஸ் பண்ணியிருக்காரு, கார்த்திக் ராஜ் அவர்கள் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சிட்டோட மொதல் ஆல்பம் இப்படிப்பட்ட ஒரு படத்தில். ஸோ அதனால் வந்து அந்த ஹுக்கு இப்போ அவங்க மைண்டுக்குள்ளே ஏறப்போது. ஸோ தட் ரிப்பீட் வர்த்தி ட்ராக் உங்கள் கண் முன்னே இதோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். மீண்டும் வெற்றி விழாவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. மண்ணிலே பூமழை எல்லாம் அங்கே
கேட்டு சொல் பூத்திடும் பாதையெல்லாம் புத்தி சித்தி மட்டும் மொட்டி கூட வர கட்டி போட்டு வைக்க யாரும் இல்ல எட்டி தள்ளி போடு கவலைகளை Easy go, easy go, என்ன வேணும் கேட்டுக்கோ Easy go, easy go, இஷ்டப்பட்டா வச்சுக்கோ Easy go, easy go, என்ன வேணும் கேட்டுக்கோ Easy go, easy go, இஷ்டப்போல பாடிக்கோ செப்பிழி வெங்கடல் மின்னினும் வானவில் பொன்னொழி ஒப்பால்விழி எல்லாம் உள்ளங்கை சின்னதாய் ஆசைகள் தேவைகள் என்னிலே உண்மையாய் சொல்கிறேன் என்னை கண்டேன் ஓடும் மேகமெல்லாம் நம் பேர் சொல்லி கூவாரோ இனி என்றும் எப்போதும் பொற்காலம் Easy go, easy go, என்ன வேணும் கேட்டுக்கோ Easy go, easy go, இஷ்டப்பட்டா வச்சுக்கோ Easy go, easy go, என்ன வேணும் கேட்டுக்கோ Easy go, easy go, இஷ்டம் போல பாடிக்கோ Easy go, easy go, என்ன வேணும் கேட்டுக்கோ Easy go, easy go, இஷ்டப்பட்டா வச்சுக்கோ Easy come, easy go, என்ன வேணும் கேட்டுக்கோ Easy come, easy go, இஷ்டம் போல பாடிக்கோ Easy come, easy go, என்ன வேணும் கேட்டுக்கோ Easy come, easy go, இஷ்டம் போல பாடிக்கோ Next on stage will be Mr. Shantanu and Amitash. Amitash பேரை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணதுக்கே நான் ஹாப்பி ஃபார் தட். சாந்தனு ப்ரோ, வெயிட்டிங் கேம் அப்படின்றது அது அருமை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் கெட்டிங் டு பி பார்ட் ஆஃப் தனாசஸ் மெட்ராஸ் டாக்கீஸ் பிரசன்ஸ் வானம் கொட்டட்டும் எப்படி இருக்கு? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ ஹாசினி மேம், தேங்க்யூ தனா. ஒரு 10 வருஷம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு என் லைஃப்பில். இவர் சொன்ன மாதிரி அந்த வெயிட்டிங், அந்த பொறுமைங்கிறது நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பட் இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் ஐ திங்க் ஐ ஃபைனலி லேண்டட் மை செல்ஃப் இன் சம் குட் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் அதை வந்து ஆரம்பித்து வைக்கிறதுக்கு வானம் கொட்டட்டும் வந்து 2020 வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகுங்கிறத நான் நம்புகிறேன். எனக்கு மெட்ராஸ் டாக்கீஸ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அவர் தனா வந்து அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ இது என்னன்னே தெரியாமல் இது கண்டிப்பாக பண்ணணுன்னு தான் நான் நினச்சேன். பிகாஸ் கண்டிப்பாக மெட்ராஸ் டாக்கீஸ் எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் வந்து மணிரத்னம் சாரோட ஏதாவது ஒரு விதத்தில் அசோசியேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இன்னும் அவர் டைரெக்ஷனில் வந்து இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அது கூடி சீக்கிரம் வருங்கிறத நான் நம்புகிறேன். பட் இந்த ப்ரொடக்ஷனில் வந்து அவரோட ஸ்கிரிப்டில் வந்து நான் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அண்ட் அதை தாண்டி ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம பெரிய ரோல் சின்ன ரோல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு கிரியேட்டர் வந்து இந்த ஆக்டரை இதை புல் ஆஃப் பண்ண முடியும்னு அப்படின்னு நம்பி கூப்பிட்றதே முதல்ல வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஸோ என்னை வந்து இந்த ரோல் நான் புல் ஆஃப் பண்ண முடியும் நம்பி என்னை தனா கூப்பிட்டதுக்கும் அண்ட் மணி சார் என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அகேன் சிட் இவரோட டெபியூ ஆல்பம் இது. அண்ட் ஒர்க்கிங் வித் சச் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் இன் திஸ் ஃபிலிம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான், என்னை மட்டும் இல்லை எல்லா ஆக்டர்ஸையும் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் ஐம் பிளெஸ்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் வானம் கொட்டட்டும் 2020. தேங்க்யூ. அப்பா வந்து சின்ன வயசில் மணி சாரை பற்றி உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காரு? அதாவது நிறைய லிஸ்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் தமிழ் சினிமாவில் லெஜெண்டரி ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க. அதில் மணி சாரோட ஒர்க்கை உங்களுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். எப்பயாச்சும் வார்த்தைகள் போட முடியாது தான், பட் இருந்தாலும் அப்பா இப்படி என்ன சொன்னார்? மணி சார் படம்னா இப்படி தான் இருக்கும், இதான் அதோட லெவலு, புரிஞ்சுக்கூடா தம்பி, நீ அந்த லெவலுக்கு போகணும், இந்த மாதிரி ஏதாவது?
இல்லை மணி சார் படத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா சொல்லி தான் நம்மளுக்கு தெரியணும்னு இல்லை, உலகத்தில் யார் அந்த ஒரு ஃப்ரேம் ஒரு விஷயத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மணி சார் படம்னா எப்படி இருக்கும்னு. அண்ட் என்னோட ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட்டது வந்து அப்பா தான் முதல்ல. ஏன்னா அவரோட பேனரில் நீ நடிக்கிறங்கிறப்ப உனக்கு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று ஆரம்பிக்குது அப்படிங்கிறத அப்பா சொன்னார். அண்ட் அதை நான் இன்னைக்கு கண் கூட பார்க்குறேன். இல்லை அவர் வாய்ஸில் நீங்கள் பேசுவீங்கன்னு கேட்டு தான் அந்த கியூ விட்டேன், மன்னிக்கணும். பட் எனிவேஸ் அப்புறமா ரிட்டர்ன் ஆஃப் தி அமுல் பேபி. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் 2 பேரும் யார் ஐஸ்வர்யா ராஜேஷ் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அது ஃப்ரெண்ட்ஸா என்னது அதெல்லாம் ஐ டோன்ட் நோ. நம்ம 2 பேருமே ஐஸ்வர்யா ராஜேஷ் லவ் பண்ணுறோம், எல்லாரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் லவ் பண்ணுறோம். அது கரெக்டு தான், நம்ம 2 பேரும் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி. பட் சொல்லுங்கள். ஐ மீன் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் ஆகிறப்போ மட்ராஸ் டாக்கீஸ் மணிரத்னம் பிரசன்ஸ் அது பார்க்கும்போதே நான் ஃப்ளாட். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஆப்வியஸாக சாந்தனு சொல்கிற மாதிரி எல்லாரும் பக்கெட் லிஸ்ட்டில் மணி சாரோட ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அண்ட் பக்கெட்டே அதான் ப்ரோ, பக்கெட் லிஸ்ட்டில் கண்டினியூ சாரி. அண்ட் மணி சாரை மீட் பண்ணுறப்போ நம்ம மைண்டில் பிளான் பண்ணுவோம்ல, இப்படி பேசுவோம் அப்படி பேசுவோம், கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பேசலாம் அப்படி பிளான் பண்ணோம். ஆனால் அவர் முன்னாடி போனதுக்கப்புறம் அப்படி தான் ஃபுல்லாக ஆகுது ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் wonderful honor to be a part of Madras Talkies project. நானும் இது மேபி தனா சாரும் வந்து ஒரு 10 years பேக் ஒரு மியூசிக் வீடியோவில் நடித்தோம், அவர் ஆக்ட் பண்ணார். ஆமாம். அப்போ பொன்னியின் செல்வனில் ஸ்டண்ட் டபுள் நீங்கள் தான். சொல்லுங்கள். So and really blessed to be part of such a team with such good actors, Vikram, Madonna, Aishwarya, Balaji sir, really lovely team. And Shantanu is a really good friend of mine. So first அவர் கூட நடிக்கும் போது தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா நம்ம நார்மலாக ரொம்ப ஃபுல்லாக ஜாலியாக இருப்போம். இந்த படத்தில் that translates onto screen. ஸோ அது ஹாப்பியாக இருக்குது. அடுத்து செட் பெர்ஃபார்ம் பண்ண போகிற பாடலுக்கு நீங்கள் தான் கியூ கொடுக்கணும், கொடுத்துடலாமா? ஒரே செகண்ட், one small shout out to Eka Lakhani team and costume department for doing a great job for all of us. Thank you so much guys. Shiva sir, thanks for your wonderful words. The songs are absolutely brilliant and sounds beautiful. என்ன ப்ரோ அடுத்த பாட்டு கியூ ப்ரோ, உங்களை நம்பி தான் அடுத்த பெர்ஃபார்மன்ஸே இருக்குது. அந்த ராகம் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்னது நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே தேங்க்ஸ். என் டீச்சர் சாந்தனு தான் ஆக்சுவலாக. எங்க அடுத்த சூப்பர் சிங்கர் ஜட்ஜிங் அவரு, பாடுங்க. கண்ணு தங்கோரா சாத்தி உன்னை கண்டாலே நெஞ்சு முச்சூடும் தீவாலே சொன்னா நம்பு மவராசி உன் பேர் சொல்லாட்டி மழை ஊருக்கு பெய்யாத அழகியோ புன்னக அரடசன் போனவி ஆசையா பேசுடி மனசுல மார்கழி. நிஜமாவே பாட தெரியுமா? சிறப்பு. தேங்க்யூ ஸோ வெரி மச். இதே பாடல் இப்போ சீட்டோட வெர்ஷன். தேங்க்யூ. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். Thank you guys, thank you, love you all, thank you. கண்ணு தங்கோரா சாத்தி உன்னை கண்டாலே நெஞ்சு முச்சூடும் தீவாளி சொன்ன நம்பு மவராசி உன் பேர் சொல்லாட்டி மழை ஊருக்கு பெய்யாது அழகியோ புன்னக அரரசன் பௌர்ணமி ஆசையா பேசுடி மனசுல மார்கழி. ஓ
I heard a lot of you guys screaming. Do you guys feel like singing? Just repeat after me, okay? Oh, sing. Hey, hey, oh, Thank you. தி லிவிங் எம்பாடிமெண்ட் ஆஃப் கப்புள் கோல்ஸ். இவங்கள மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். கவர் ஃபோட்டோவே மாற்ற வேணாம். ராதிகா மேம் அண்ட் சரத்குமார் சார் வந்து ஸ்டேஜ் ப்ளீஸ். தமிழ்நாட்டின் அர்னால்ட் ஸ்வாஸ்நேகர். சட்டப்படி அவர் பேர் மார்க்கண்டேயன் இருக்கணும். பட் and the most versatile Kodishwaran and Kodishwari on stage. அதான் மேம் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நினச்சிட்டு இருந்தோம் இந்த மாதிரி சரத்குமார் சார் திரும்ப ஹெவியாக நடிக்க ஆரம்பிக்கணும், பயங்கர வெர்சடைலான ஆக்டர், ரொம்ப நாளாக பார்க்கல அவரன்னு. இப்போ இந்த ரியல் கப்புள் பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ யூ கெட்டிங் டு பி யுவர் செல்ஃப் ஆன் ஸ்க்ரீன், ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த அந்த அனுபவம் தனா சாரோட இயக்கத்தில். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். It is really a wonderful evening. I'm enjoying Sid's singing. அவருடைய கான்சர்ட்ஸ் போகணுன்னு நினச்சிருக்கேன், பட் ஐ நெவர் ஃபைண்ட் த டைம். டிக்கெட் கிடைக்காது. இருந்தாலும் இங்கே அவருடைய பாடல்கள், அதுவும் இந்த படத்தில் நாங்கள் எல்லோரும் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ண படத்தில் இந்த பாடல்கள் கேட்க போகும்போது ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் எவ்ரி ஒன் ஆன் த சாங்ஸ் அண்ட் எஸ்பெஷலி சிவா. I never knew that he could write so well. Awesome சிவா. தனியாக கண்டென்ட் வச்சுருக்கோம். இல்லை, என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு என்னை பற்றி கொஞ்சம் ஜாஸ்தியே பேசுங்கன்னு. And it's been a pleasure doing, I want to congratulate Dana. Dana வந்து ஃபஸ்ட்டு கதை சொன்னப்போ எங்கள் ரெண்டு பேரையும் இந்த படத்தில் நடிக்க சொல்லி கேட்டப்போ ஃபஸ்ட்டு இவர் தான் கதை கேட்டார். கதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. அப்புறம் நான் கேட்டேன். He had so much of conviction and you know the way he narrated, he's so passionate. எவ்வளோ ஒரு அவர் ஒர்க்கை விரும்புகிறார். ஏன்னா நான் நிறைய படம் பண்ணிட்டோம், நிறைய கதாபாத்திரம் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். பட் இந்த மாதிரி அவங்க பேச போகும்போதே நமக்கு தெரியும் தேர்ஸ் அ கிளாரிட்டி. ஏன்னா ஒவ்வொரு படம் ஒரு களம் வேறு, ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோடு இருக்கிற ஒரு களத்தில் இருந்து நடிக்க போகும்போது அதோட தன்மையே தனி. அதுக்கு ரொம்ப நன்றி தானே ஃபார் யுவர் கிளாரிட்டி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிரீதா அண்ட் எவ்ரிபடி அசோசியேட்டட் அண்ட் மணி. அவர் தெரியாமல் என்ன ஒரு பரதநாட்டியம் டான்ஸராக அவர் ரெண்டாவது படத்தில் என்ன போட்டார். அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவர் அழுதுட்டார் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். இன்னும் அழுதுகிட்டு இருக்காரு. அதை நினச்சி பார்த்தாலே நான் கூட கேட்டேன், வை மணி யூ காஸ்ட் மீ அஸ் பரதநாட்டியம் டான்ஸர்.
நோ அவர் 2 வார்த்தையில் பேசுவார். இட்ஸ் ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எல்லா அவர் கதையிலையும் நான் தான் நடிக்கணும்னு ஆசைப்படுவார். பட் அந்த ஐஸ்வர்யா ராய் என்னை விட ஒரு 2 இன்ச் அங்கங்கே கொஞ்சம் கம்மினால ஐஸ்வர்யா ராய் வச்சு படம் எடுத்துட்டாரு. இப்போ கூட நான் சொன்னேன் பொன்னியின் செல்வம்ல ஆக்சுவலி ஐ வில் பி பெட்டர் ஆஃப் நோ இட்ஸ் 2 inches here there's some difference. So anyway, thank you so much. Thank you for this experience. ஒரு நடிகருக்கு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா தக்க வைக்கிறது it is in the team's hand. I believe in teamwork. I believe everybody got together to make this beautiful music which we are listening to today. Thank you so much. Thank you for everything. சார், ஆங்காங்கே ஆங்கிலம் கலந்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். லைட்டாக சார் என்ன சார் பர்மிஷன்லாம் வாங்குறீங்க? நான் வர்பலாக கண்லேயே பேசுகிறீங்க. இல்லை, அவங்க எல்லாத்தையும் அருமையாக சிறப்பாக அழகாக எல்லாம் சொல்லிட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்தது. முக்கியமாக யூ ஷுட் தேங்க் மணி சார், ஹாசினி அண்ட் தனா, அஃப்கோர்ஸ் அந்த என்டையர் டீம் ஆஃப் வானம் குருட்டும். எல்லார் பேர் பிரபு அண்ட் விக்ரம், ஐஸ்வர்யா, அப்புறம் மடோனா, சாந்தனு அண்ட் அமிதா, ஈஸ்வர் பேரை கரெக்டாக சொல்லணும், பாலாஜி, எவ்ரிபடி இந்த என்டையர் டீம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் மெட்ராஸ் டாக்கீஸில் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்லணும். இங்கே வந்து when you come there, when you act in their banner, it means ஒரு அக்மார் குத்துன மாதிரி. That means you are accepted as an actor. I think after such a long time I'm acting in Mani sir's production. ஆங்கிலம் பேசிடுறோம் அபிஷேக், நடுவில் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இன் பிட்வீன் அப்பப்போ ஆங்கிலம் வரும் கொஞ்சம். அதனால் ஆக்சுவலி தேங்க்ஸ் டு மணி சார் அண்ட் த என்டையர் டீம். இது வந்து தனா சாருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா தனா வந்து when he came and narrated the script to me, it was more to the interacting with the people in general. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை பல நாட்களாக பலரும் சொல்லணும்னு நினச்சது வந்து தனா வந்து ஐ திங்க் இஸ் ஃபெல்ட் இட் அண்ட் மணி சார் has supported him ably in that. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் how it relates and one portion of society, one sector of society, how sometimes they go through lots of pains in their life and how they can come back என்றத ஒரு sermon கிடையாது, with entertainment வேல்யூட சொல்லியிருக்காங்க. I'm really happy to be part of this project. And Sid, of course, என்ன மட்டும்தான் அவர் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு தரல, அது மட்டும்தான் வருத்தம். அடுத்த தடவை மியூசிக் டைரக்ஷனில் என்னை பாட அழைப்பார்னு நம்பிக்கையுடன் விடைபெற ஆசைப்படுறேன். ஒரு ரஷ்யன் சாங் பண்ணுறாரு சார். ஐயோ வேணாம் சார், ப்ளீஸ் சார், அது பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அண்ட் நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். I also want to thank Vikram. நான்லாம் இவங்களை தைரியமாக சொல்லலாம், எல்லாம் குட்டியாக பார்த்தது. வயசாச்சுன்னு சொல்லுமா தைரியமா? பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. சோனு அவங்க அப்பா கூட எல்லாம் நான் நடிச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் எஸ் பிரபு. அண்ட் அதுக்கப்புறம் இட்ஸ் சச் அ ப்ளெஷர் டு ஒர்க் வித் விக்ரம் and the most talented Aishwarya, Madonna, she's awesome, and Sonu, I'm so happy for you, and Amitash, Balaji, I want to thank you all here. Actually shooting la ivar engitta jaasti pesala, avanga da engitta jaasti pesnaru. என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுமா, என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுமா. Okay, thank you so very much. Give it up for சீரியலுக்கு சீக்வல் போட்ட ராதிகா மேம். thank you so much. நன்றி 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 மேம். இவ்வளோ நேரம் பாடின சித் ஸ்ரீராம் பேசினா எப்படி இருக்கும்? அப்படியே நம்ம கண்ணு முன்ன அமெரிக்காவுக்கு போகலாம். சித் ஸ்ரீராம் on to the stage please. Thank you. இல்லை நம்ம ஜென்ரலாக அந்த ஒன்று பண்ணுவோமே, அதுக்காக பார்த்தோம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், பீஸா. ஸோ சிட், இந்த படத்தோட மியூசிக்காலிட்டியை வந்து எங்கள் கண் முன்னே நீங்கள் அரங்கேற்றி காமிச்சிட்ருக்கீங்க. ஸோ you have to tell me, brother. This whole project has been a deep honor and gratitude. My utmost gratitude to everyone involved. First and foremost, Dana, when he first narrated the script to me, I was super hooked. And I got to talk to Mani sir
And from that point, back in like June, July, it's just been such a beautiful journey of discovery, of pushing my own personal boundaries. So first, Mani Ratnam sir, thank you so much for believing in me, trusting me with this project, and pushing me to do things I never actually thought I could do. I'm forever, forever grateful. To my brother Dana, it's been such a delight and pleasure working with you. This is my first film as a music director, and I couldn't have asked for a more gracious and positive director to work with. So thank you so much. To the whole cast, everyone that's here, thank you guys for being amazing. And my grandfather, he was a music director and a Carnatic musician back in like the 60s. And he never really got the recognition that he deserved. So he passed away in 2011, but I feel like his energy is always pulsing through me. So this is all thanks to him. And I feel like this next person I'm going to mention has been like a partner in crime through this whole process. Musically, I've been able to really kind of push myself this way because lyrically, there's been a gentleman who's really been a delight to work with. I tweeted about it the other day, but I feel like the lyrics for every song in this album are simultaneously edgy, poetic, and deep. So I'd like to invite Mr. Shiva Anand, sir, to the stage. அவருக்காக குரல் கொடுப்பது டீம் மெட்ராஸ் டாக்கீஸ் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சிவா சார் வந்து மணி சார் படங்களில் கெஸ்ட் ரோல் கொடுத்து தான் பார்த்துருக்கீங்க. பட் இப்போ முழு நீள பாடல் ஆசிரியர் சார். இந்த 4 பாடல்கள் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. இந்த பாடல்களுக்கு வரி கொடுத்த அனுபவம். ஆக்சுவலி வி பின் லக்கி. ஏன்னா யூஸ்வலி கதை எழுதும்போது எவ்ரி ஒன் வுட் ட்ரை டு கான்ட்ரிபியூட். பிடிச்சவங்க சந்தோஷமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, பிடிக்காதவங்க கோவமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எதுக்கு இந்த படம் பண்ணணும் அந்த டைப்பில். 2 years பேக் இந்த படம் பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்த போது எல்லாரோட கான்ட்ரிபியூஷனையும் தாண்டி தனாவோட எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்தது. இது ஏன் கேட்ச் எல்லோரும் ஒதுங்க டைப்ஸ் முன்னாடி வந்து ஏறி அடித்தோம். ஸோ இந்த கதை, அதில் இருக்கிற கேரக்டர்ஸ், இந்த உலகம் எல்லாம் தனாக்கு ரொம்ப ஃபெமிலியர். ஸோ இந்த படம் நாங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது தனா டைரக்டர் ஆனது வாஸ் அ வெரி நேச்சுரல் டெசிஷன். அதே போல் வி வாண்டட் அ யங் மியூசிக் டைரக்டர் வித் த விஸ்டம் ஆஃப் அ சீசன்ட் மியூசிஷியன். ஸோ லக்கிலி என் ஃப்ரெண்டு ஆதித்தி எனக்கு ரிமைண்ட் பண்ணாங்க, சித் இப்போ கம்போசராக போகிறாரு. ஸோ ஐ கேவ் த ஐடியா டு தனா அண்ட் வி டுக் இட் டு பாஸ் அண்ட் இமீடியட்லி சார் ஓகே. அண்ட் தென் சித்து உள்ள நுழைஞ்ச நிமிஷத்துலேருந்தே ரொம்ப ஹாப்பியாக கதை கேட்டார், ரொம்ப சந்தோஷமாக புது புது ஐடியாஸ் கொண்டு வந்தார். ஸோ இட் வாஸ் குட் ஃபன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். பார்க்குறதுக்கு மட்டும் நீங்கள் வாலி சார் மாதிரி இல்லை, எழுத்துலையும் தெரியுது லைட்டாக. நன்றி. கீப் ரைட்டிங் லாட் மோர் சாங்ஸ். தேங்க்யூ ஸோ வெரி மச். அடுத்ததாக ஒருத்தரை நாங்கள் கூப்பிட போகிறோம். தேங்க்யூ. கரண்ட்டே போனாலும் அவர் வாய்ஸ் கேட்கும். சிட், நீங்கள் கூப்பிடுறீங்களா நான் கூப்பிடுவேன்? I'll introduce him. This next song is Puva Talaya, and joining me on the vocals is the one and only Anthony Dasan. Please welcome him. Talent powerhouse Anthony Dasan on stage. யாருமில்லா காட்டுக்குள்ள நடராஜா, ஆண்டவனே நேரில் கண்டா கையோடு கொண்டா, தலைய போட்டு பார்த்து அழகீரா திருப்பி கேட்டு கலபேசி வாங்க பார்த்து பதிலே இல்லையே. ஆண்டவனே கொஞ்சம் பேசு, கவலையில்லா இதயம் உண்டா கண்ணில் காத்து. ஏண்டா பொருந்தோம் நெச்சே வரியா ஒரு பிடி நெசம் தின்ன பார்த்தேன். பாச்சு உள்நெஞ்சம் நெற்பாச்சு, கேட்காத கேள்விக்கு எல்லாம் பதில் தேடி பார்க்கவில்லை. நான் திறக்காத கதை ஒன்று தான் ஒரு திரை போல விலகிடலாச்சு. வடக்குக்கும் தெற்குக்கும் போக வழி காட்டியோ யாரு சொல்லி ஒரு தாயத்தை உருட்டி போட்டு ஒன்னாராக யாரும் இல்லா காட்டுக்குள்ள நான் ராஜா.
தேங்க்யூ. பேசாதே வீணாகும் சொல், ஓடாதே என் செல்லம், போதாதே கொண்டாட என் தமிழ், போகாதே வழியில்லை நில்கு, உச்சியில உருகும் நீ மலை கடந்த பின் காட்டாரே, உச்சி கொட்டுகிற ஒரு தாரம் கோட்டி இருக்குது பாரு, இலை நுனி தொடும் ஒரு தூரல் அடிவேர் வரை சேராதா, உன் கண்களில் நான் விழும் புண்ணியம் ஒத்தினம் ஒத்தினம் வராதா, தினம் ஒத்தினம் ஒத்தினம் வராதா, தினம் ஒத்தினம் வாராயோ ஓடோடி என்னிடம் கூறாயோ ஒரு பாடல் ஆகாயம் எங்கேயும் நிழல் ஆனந்தம் என் அருகில், உச்சியில உருகும் நீ மலை கடந்த பின் காட்டாரே, உச்சி கொட்டுகிற ஒரு தாரம் கோட்டி இருக்குது பாரு, இலை நுனி தொடும் ஒரு தூரல் அடிவேர் வரை சேராதா, உன் கண்களில் நான் விழும் புண்ணியம் ஒத்தினம் ஒத்தினம் வராதா, தினம் ஒத்தினம் ஒத்தினம் வராதா, தினம் ஒத்தினம் வராதா 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 வராதா. Since it's the last song, let's sing some more. Hey, 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 Thank you so much, Chennai. We love you so much. Thank you. நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மெட்ராஸ் டாக்கீஸை வெளியிலேருந்தே பார்த்து பழக்கப்பட்டவங்க நாங்கள், உள்ளேயே வாழ்ந்தவர் நீங்கள், கொடுத்து வச்ச தனா அப்படின்னு நம்ம வெளியிலேருந்து பார்த்து சொல்லலாம். பட் ஒரு கடின உழைப்பு சின்ன முன்னூறுன்னு எங்கள் பெல்ட்லேருந்து வந்தவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இந்த ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைக்கும் ஃபிலிம் பைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்களும் ஃபிலிம் பைக்கு போகணும் கூடிய சீக்கிரம். இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, வாழ்க்கையில் சில பேருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அற்புதம் எனக்கும் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். ஃபேவர் மக்கள்.
ஸோ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் உணர்றேன். என்ன சொல்கிறதுனே தெரியல. அதை பொதுவாக யோசிக்கிறதே இல்லை. இல்லைன்னா யோசிச்சா வேலை பார்க்க முடியாது, அதிலே திகச்சு போய் நின்றுடுவோம். ஸோ அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேலை பார்க்குறோம். ஸோ சரத் சார், ராதிகா மேடம், விக்ரம் பிரபு, ஐஸ்வர்யா ராஜேஷ், மடோனா, சாந்தனு, அமிதாஷ், பாலாஜி சக்திவேல் சார், இவங்களெல்லாம் இயக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது, அதுவும் என்ன மாதிரி புது டைரக்டர் கிடைக்கிறது, இவ்வளோ பேரை சேர்த்து மொத்தமாக ஒரு படத்தில் இயக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியல. அது 2வது அற்புதம். ஸோ ரொம்ப சந்தோஷம் உணர்றேன். அது கொஞ்சம் கூச்ச சுபாவம். சாரி, மேடையில் ஏறி பழக்கம் இல்லை சார், கற்றுக்கிறேன். சார் ரிப்பீட்னு ஒருத்தர் சொன்னார், கேட்டிங்களா? டேக் 2 போகலாமா? சொல்லுங்கள் சார், ட்ரெய்லர் பார்க்கலாமா? எப்படி? ரொம்ப கண்டிப்பாக நம்ம பேசுகிறத விட பார்க்குறது நல்ல விஷயம். பார்க்கலாங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை Why Not X. ஊடக நண்பர்களுக்கு நன்றி, இசை ரசிகர்களுக்கு நன்றி, ஸ்ரீராம் ஃபேன்ஸ் உங்களுக்கு நன்றி. ஒரு பையன் வாய்ஸ் கூட கேட்கல. ஐ அண்டர்ஸ்டாண்ட்.